ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து கோர்சராவில் இருக்கிற கோர்சஸை வந்து எப்படி ஃப்ரீயாக கெட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கோர்சரா இருந்துச்சு, அது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே லீகலாகவே நீங்கள் வந்து கெட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வரும். நம்ம வந்து ஸோ இது வந்து மெட்டாவோடது. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலரோடா. ஸோ இதுக்கு போய்க்கலாம். ஸோ ஸோ இந்த கோர்சஸ் போயிட்டேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ரோல் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ இப்படி தான் போட்டிருப்பாங்க. பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கையில் அமௌண்ட் இல்லை, ஆனால் பட் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அது பக்கத்துலேயே ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து யாருக்காகனா, ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க, லைக் என்னால் வந்து இந்த கோர்ஸை வந்து அஃபோர்ட் பண்ணவே முடியல. பட் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப என்னோட கெரியரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள் அப்படின்னு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸோ அந்த செலக்டட் கோர்சஸை வந்து கன்டினியூ டு அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். லைக் நீங்கள் எஜுகேஷன் லெவலில் என்ன, ஆனுவல் இன்கம், ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 1 ஆர் 2 பேஜஸ் கேட்கும். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். பட் இந்த ஃபஸ்ட்டு திங் வந்து லைக் எஜுகேஷன் லெவல் அண்ட் ஆனுவல் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் விட்டுருங்க. அண்ட் தென் ஒய் யூ ஆர் அப்ளைங் ஃபார் ஃபினான்ஷியல் எய்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன். ஸோ இது இந்த 150 வேர்ட்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து உண்மையிலே கேட்குறீங்களா, இல்லை சும்மா அந்த மாதிரி சொல்லி கோர்ஸ் வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக கிராஃப்ட் பண்ணி டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இதில் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்தால் ரஹ்மான் ஒருத்தர் வந்து அவரோட கிட்டப் பேஜில் வந்து ஸோ எப்படி எப்படி எழுதணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அது ஃபுல்லாக அந்த பேராகிராஃபே எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுதான் கொஸ்டின், லைக் ஒய் யூ ஆர் அப்ளைங் ஃபார் ஃபினான்ஷியல் எய்ட். ஸோ இங்கே அதான் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு நான் எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கிராமர்லியில் காட்டுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு அண்ட் தென் இந்த இடத்துல வந்து யுவர் நேம்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நேம் போட்டுருங்க. அண்ட் தென் நீங்கள் எந்த கண்ட்ரின்னு போட்டுருங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் இருக்கும். ஸோ லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் கேரியர் நேம் லைக் மிஷின் லேர்னிங் அப்படின்னா, நம்ம இந்த மிஷின் லேர்னிங் எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன சோஷியல் மீடியா இருக்கோமா, ஸோ சோஷியல் மீடியா லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு அந்தந்த இடத்துல வந்து அது மாத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட்டாக மாற்றி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின் மறுபடியும் வரும். லைக் ஹவ் வில் யூ டேக்கிங் திஸ் கோர்ஸ் ஹெல்ப் யூ அச்சீவ் யுவர் கோல்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது ஃபுல்லாக காப்பி பண்ணணும். ஸோ இதோட நிறுத்திடாதீங்க. அவர் வந்து இந்த ஃபாண்ட்டை மட்டும் சின்னது பண்ணிட்டாரு. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணி, ஸோ ஐ ஹேவ் சாலிட் பேக்ரவுண்ட் இன் மேத் அண்ட் அல்காரிதம். ஸோ அவர் வந்து மிஷின் லேர்னிங் கோர்ஸ் வாங்குறதுனால அவர் வந்து பேக்ரவுண்ட் வந்து மேத் அண்ட் அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் வாங்க போறீங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற பேக்ரவுண்ட். அதே மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் வாங்க போறீங்களோ அதுக்கேற்ற பேக்ரவுண்ட். இப்போ நான் வந்து சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் வாங்க போறதுனால நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சாலிட் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு போட்டு நான் போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. லைக் நீங்க பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் ரிக்வெஸ்ட் கான்ஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் டேக்கிங் திஸ் கோர்ஸ் கேன் ஹெல்ப் மீ இன் அட்வான்ஸ். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் உங்களோட பர்ட்டிகுலர் அந்த சப்செக்டார் இருக்கும் இல்லையா? அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அது கீழே வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பொறுத்து இதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஃபைனல் கொஸ்டின் வந்து இதே தான். ஸோ இதுலயும் வந்து இதுல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. இத டைரக்ட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. ஸோ இட் டேக்ஸ் அரவுண்ட் 2 வீக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி இத ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு. நான் வந்து இந்த ரிசல்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மெயில்ல இருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் போடுறேன் பாருங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட Coursera கோர்ஸ் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. ஃபினான்ஷியல் எய்ட் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. நீங்க வந்து கோர்ஸ் கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இட் டேக்ஸ் அரவுண்ட் ஒரு 2 வீக்ஸ் எடுக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டேன். எனக்கு வந்து நேத்து தான் அப்ரூவ் ஆச்சு. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் காட்டுறேன் அப்படியே பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கங்ராச்சுலேஷன் யூ ஹேவ் பீன் அப்ரூவ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் எய்டுன்னு அப்படியே வந்துருச்சு. ஸோ அந்த கோர்ஸ் வந்து எனக்கு அப்ரூவ் ஆயிருச்சு. நான் இப்போ அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி தான். ஸோ நீங்களும் இந்த மாரி ட்ரிக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. 90% பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஒரு 10% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுவும் 11 சப்ஸ்கிரைபர் தான் ரீசென்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த மாரி வீடியோஸ் போட எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ பாய்.